வெல்கம் பேக் டு அஜிஸ் எல்இடி ரூம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஏசி வந்துட்டு அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டுருக்கு எம்சிபி. அது இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஏசி கூலிங்கும் இல்லை, ஏர் ஃப்ளோவும் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு போய் பார்க்கும்போது வந்துட்டு ஏசியோட இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, இது வந்துட்டு லூஸ் கான்டாக்டு ப்ளஸ் வந்துட்டு எரிஞ்சு போயிருந்துச்சு ஓவர்லோடால். சரி, இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஏசியோட ஃபில்ட்ரு வந்துட்டு டஸ்ட்டு அதிகமாக அக்குமுலேட் ஆகிட்டு, அந்த டஸ்ட்டுனால ஏர் ஃப்ளோ இல்லாமல் ஏசி ஓவர்லோட் ஆகி இந்த சாக்கெட் வந்துட்டு எரிஞ்சு போயிருந்துச்சு. ஸோ இது ஃபர்தராக வந்துட்டு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை வந்துட்டு அந்த சாக்கெட்டு, எம்சிபி, ப்ளக் டாப் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சர்வீஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஏசி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இது இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்துட்டு ஏசி போட்டுட்டு இவங்க வந்துட்டு சீலிங் ஃபேனுமே யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ரூமில் இருந்த காற்று தான் வந்துட்டு நமக்கு ஏசி வந்துட்டு ரொட்டேட் பண்ணி தரப்போகுது. இதுதான் வந்துட்டு கண்டினியூஸ் சைக்கிளாக வந்துட்டு இங்கே நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் சீலிங் ஃபேன் போட்ட உடனே ஏசியும் சைமல்டேனியஸாக ஓடிட்டு இருந்தபோது உள்ளே இருக்க எல்லா டஸ்ட்டும் வந்துட்டு இந்த ஏசியோட ஃபில்ட்ருக்குள்ளே வந்துட்டு அக்குமுலேட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்துட்டு இந்த ஏசி ஓவர்லோட் ஆகி இந்த சாக்கெட் வந்துட்டு டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ இது கரெக்டான இதுவா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம ஏசி யூஸ் பண்ணோம் அப்படின்னும்போது வந்துட்டு சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம், எனக்கு காற்று போதலை அப்படின்னும்போது டேபிள் ஃபேன் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2 பாயிண்ட்டுமே வந்துட்டு சுத்தமாக எரிஞ்சு போச்சு. நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போதும் கூட அது என்னால் கரெக்டாக ரிமூவ் பண்ணவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. ஸோ இதனால மட்டும்தானா அப்படின்னா, லூஸ் கான்டாக்ட் பின்னாடி அந்த சாக்கெட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஹோல்டாகி நிற்கும் இல்லைங்களா, அந்த பிளேட்டே இல்லாமல் இருந்துச்சு. உள்ள இந்த டிபி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சாக்கெட்டை ஹோல்ட் பண்ணி நிறுத்துகிற அந்த பிளேட்டே காணும். இது ஜஸ்ட் அப்படியே ஹேங்கிங்கில் தொங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சாக்கெட்டு, அந்த எம்சிபி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஈவன் இந்த எம்சிபியுமே வந்துட்டு C10 எம்சிபி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஏசி 1.5 டன் ஏசி. நம்ம 1.5 டன் ஏசி அப்படின்னும் போது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு C16 எம்சிபியாவது போட்டிருக்கணும். ஏன்னா 1.5 டன் ஏசி வந்துட்டு ஹை ஃப்ளோவில், அதாவது அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்துட்டு மேக்ஸிமம் 10க்கு மேலேயுமே சில டைம் வந்துட்டு எடுக்கும். ஸோ கண்டினியூஸாக 10 ஆம்ப்ஸ் அது கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னும்போது அந்த ஏசி வந்துட்டு ட்ரிப் ஆயிரும். ஸோ இங்கே இந்த பார்த்தீங்களா, அந்த அவ்வளோ டஸ்ட்டும் வந்துட்டு இந்த ஏசியோட ஃபில்டருக்குள்ளே இருந்தது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபில்ட்ரு மேலே ஒரு லேயராகவே வந்துட்டு இது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருந்த அந்த சாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செராமிக்கில் இருக்க ஹெவி டியூட்டி சாக்கெட் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சாக்கெட் ஃப்ளக் ரெண்டுமே வந்துட்டு செராமிக்கில் ஹெவி டியூட்டியாக வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, எம்சிபியுமே வந்துட்டு C16 எம்சிபி வந்துட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்துட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன ஓவர்லோட் ஆனாலும் எக்ஸ்ட்ரீம் கேஸ் 16 ஆம்ஸுக்கு மேலே போனால் மட்டும்தான் அது வந்துட்டு ட்ரிப் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஏசிங்களுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எம்சிபின்னா அது அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரெசிஸ்டிவ் லோடு அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு எரிஞ்சு போகும். ஸோ நம்ம இது மாதிரி இதுன்னும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஒன்ஸ் ட்ரிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் எதனால் ட்ரிப் ஆகுது, என்ன இஷ்யூ அப்படின்றத ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு பார்த்து சரி பண்ணுறது நல்லது. இது கண்டினியூஸாக இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்டெபிளைசர், ஏசி ரெண்டுமே வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம இது சர்வீஸ் பண்ண பிறகு கிளியராக இருக்குது. இன்டோர் ப்ளோயருமே வந்துட்டு ரொம்ப க்ளீனாக புதுசு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் வியூ.
ஸோ ஃப்ளின்ச் எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்குது. சுத்தமாக டஸ்ட்டே இல்லாமல் க்ளீனாக பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமர் ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோ வரும்.